அப்பா சீக்கிரம் வாங்க, ட்ரெயினுக்கு நேரமாச்சு. இதோ வந்துட்டேன். பிரதாப், பத்திரமா போயிட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வாப்பா. உங்க அன்பும் ஆசீர்வாதம் இருக்கிற வரலாம் எனக்கு கவலையே இல்லப்பா. வரட்டுமா டிரைவர்? வரேன்பா. அக்கா அக்கா, ஏன் அப்படி கத்துற? மெதுவா பேசு, எனக்கு காது கேக்கும். அக்கா நம்ம சொந்தக்கார மாமா இல்ல, நம்ம சொந்தக்கார மாமா. மாமா வீட்டுல இருக்காரு, சொந்தக்காரரை பத்தி அப்புறமா பேசலாம். கும்மரடா. என்ன அக்கா, செலவுக்கு பணம் வேணும், தரப்போறியா இல்லையா? தரப்போறியா இல்லையா? உன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே. சீக்கிரம் இந்தா. தட்ஸ் குட். சினிமா பார்க்க போறேன், பிரியாணி சாப்பிட போறேன், மாமா வாரேன், அப்புறம் பார்க்கலாம். இந்தாங்க. வனஜா, நீயே அவனை கெடுத்துருவேடி. மத்தவங்க தேவையில்ல அவனுக்கு எடுக்க. கேக்குறப்பெல்லாம் அவனுக்கு 100-200 பணம் கொடுத்து அவனை நாசம் பண்ணிடாத. அவன் என் தம்பிங்க, நம்மள விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கா? பாவம், செலவு பண்ணிட்டு போட்டுமே. நீயாச்சு உன் தம்பியாச்சு. கணவனே கண் கண்ட தெய்வம். கொடுங்க மாஸ்டர். நீங்களும் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் கொடுங்க மாஸ்டர். இந்த ஆமா, ஏதோ கதை நீ சொல்ல. ஒரு ஊர்ல ஒரு ராணியா, பக்கத்து ஊர்ல ஒரு ராஜாவா. அந்த ராணிக்கு அந்த ராஜா டியூஷன் சொல்லி கொடுக்க வருவாராம். ராணிக்கு தினமும் நாக்கில் ஏதோ வைப்பாராம். ராணிக்கு மயக்கம் வந்துருமா. மயக்கம் வந்த உடனே அந்த ராஜாவை ராணி கட்டி பிடிச்சு ஹை டெம்பரேச்சர் இருக்கே, ஏண்டா ஒண்ணுமே சொல்லல? நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வனஜா, நான் போயிட்டு 15 நாள் கழிச்சு வரேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க இல்லாத விட்டு நான் என்னங்க பாத்துக்கிறது? அப்படி சொல்லாத வனஜா, கோச்சுக்காத. வீட்டையும் அக்காவையும் ஜாக்கிரதையா பாத்துக்க ராஜேந்திரா. சரிங்க மாமா, நான் வரட்டுமா? வாங்க. நீ போய் சினிமா பாரு, நல்லா பிரியாணி சாப்பிடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நீ சினிமாக்கு போறப்போ நம்ம சொந்தக்கார மாமா இல்ல, அவர் கொஞ்சம் வர சொல்லு. நீ லேட்டாவே வீட்டுக்கு வா, ஒண்ணும் அவசரம் இல்ல. அக்கா, உன் ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட காட்டு, இல்ல என் ஜாதகத்தையாவது ஜோசியர் கிட்ட காட்டு. ஐயோ சரிதான், போடா. சரி, லேட்டாவே வரேன். எங்க அக்கா என்ன பெரிய டாஃபர் மாமா ஆக்கிடுச்சுடா, அது பெரிய லோஃபர் ஆயிடுச்சுடா. மொத்தத்துல எங்க அக்கா குடும்பமே ஒரு கதம்பம் ஆயிடுச்சுடா. எங்க மாமா பாவண்டா, அவரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாத வகுத்த பின்னால பயந்து என்னடா லாபம்? விதி விட்ட வழிய நீ போவியா? குடுறா. எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் என் எதிரி கூட வரக்கூடாதுடா. வரக்கூடாது ராஜேந்திரா.
இன்ஸ்பெக்டர், எங்க மாமா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு விலங்கு போட்டு கூப்பிட்டு போறீங்க? உள்ள போய் பாரு. ராஜா, பாத்தியாடா எங்க அக்காவோட நிலைமை, பாத்தியாடா? எனக்கு இனிமே ஹாய். ம், என்ன தம்பி சௌக்கியமா? ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சா? ம். அதெல்லாம் வாங்கிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கணுமா? 10,000 ரூபாய் வேணுங்கிறா. பணம் தானே? இந்தா. இந்தடா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட்டி கொடுத்து ஜாலியா இருந்துட்டு மெதுவா வீட்டுக்கு வா. Thank you. நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன் அக்கா. ம். பாவி பையா, எப்படிதான் பழக்க போறானோ? ஆ. டேய் ராயா, நான் பாவப்பட்ட ஜென்மன்டா. எங்க அக்கா என்னையே மாமா ஆக்கிட்டா. எங்க மாமா நல்லவர். எங்க அக்காவை விட்டு ஊருக்கு போனா 15 நாளுக்கு ஒரு தடவை தாண்டா அவர் வீட்டுக்கு வராரு. டேய் ராஜா, எங்க அக்கா இல்ல வனஜா, அது என் கூட பிறந்த அக்கா இல்லடா, பெரியப்பா மக. எங்க அப்பாவுக்கு குழந்தைங்க இல்லைங்கிறதுக்காக பெரியப்பா மகளை தத்து எடுத்து வளர்த்தாரு. அதுக்கப்புறம் தாண்டா நான் பிறந்தேன். ஏன் கண் முன்னாடியே ஒருத்தன் தினமும் ராத்திரில வர்றான்டா. ஆனா உன்னா பணத்தை கொடுத்து என்ன வெளியே அமிச்சிடுறாங்கடா. ராஜேந்திரா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நல்லா பயன்படுத்துடா. நல்லா பணம் வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுடா. எப்படியோ சொந்த அக்கா கிடையாது, சென்டிமெண்ட்டும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பணம் வாங்கி குஷியே இருடா. டேய், உனக்கு தெரியாதுடா என் ப்ராப்ளம். டேய் டேய் டேய், கார்த்திக், ராத்திரியில ஏன்பா லேட்டா வர? துணியை மாத்தாம அப்படியே தூங்குறிய? சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகும். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வரட்டுமா? டாடி, கேட்க மறந்துட்டேன். என்னடா? பணம் 5000 வேணும். 5000 வேண்டாம், 10,000 வச்சுக்க. ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் டாடி.